யானையும் தையல்காரரும். ஒரு ஊரில் ஒரு பெரிய யானை இருந்தது. அது தினமும் ஆற்றிற்கு சென்று குளித்துவிட்டு வரும் வழியில் ஒரு தையல்காரரின் கடைக்கு செல்லும். அந்த தையல்காரர் மிகவும் அன்பானவர். அவர் தினமும் யானைக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது ஏதாவது ஒரு பழத்தை கொடுப்பார். யானையும் தையல்காரரும் நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள். யானை கடைக்கு வந்தவுடன் தையல்காரருக்கு தும்பிக்கையை உயர்த்தி வணக்கம் சொல்லும். ஒரு நாள் தையல்காரர் ஏதோ ஒரு காரணத்தால் கோபமாக இருந்தார். அப்போது வழக்கம் போல யானை வந்து பழத்திற்காக தும்பிக்கையை நீட்டியது. தையல்காரர் பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஊசியை எடுத்து யானையின் தும்பிக்கையில் குத்திவிட்டார். யானைக்கு பயங்கர வலி ஏற்பட்டது. ஆனால் அது எதுவும் செய்யாமல் அமைதியாக ஆற்றுக்கு சென்றது. யானை ஆற்றில் குளித்து முடித்த பிறகு தன் தும்பிக்கை நிறைய சேற்று நீரை அள்ளிக்கொண்டு வந்தது. தையல்காரரின் கடைக்கு வந்தவுடன் அந்த சேற்று நீரை அவர் கடைக்குள்ளிருந்த புதிய துணிகளின் மீது பீச்சி அடித்து விட்டது. கடையிலிருந்த எல்லா விலையுயர்ந்த துணிகளும் சேராகி வீணாயின. தையல்காரர் தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினார். விலங்குகளுக்கும் வலிக்கும், அவற்றுக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை அவர் புரிந்து கொண்டார். நம்ம சேனலை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். பாய்.